ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுறேன். ஸோ லாஸ்ட் வீக்ல ஒரு 3 லைவ்ஸ் வந்து போட்டிருந்தோம். 3 லைவுமே வந்து ஒரே ட்ரேடு தான். கொஞ்சம் லாங் ட்ரேடு, கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம்ல வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. நான் என்னோட ஸ்டாப் லாஸ் அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ட்ரேட் வந்து நான் எப்படி எடுத்தேன், அதாவது எஸ்எம்சி கான்செப்ட்ட பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, ஃபியூச்சரில் நம்ம எடுக்க போகிற ட்ரேடுக்கெல்லாம் அது எப்படி யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வரப்போகிற வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, இப்போது கோல்டோட கோல்டோட சார்ட் வந்து நம்ம எடுத்திருக்கோம். கோல்டில் தான் வந்து லைவ் போட்டிருந்தோம். XAU USD இதோட ட்ரேட் நேமு, ஓகேவா? ஸோ இப்போது நமக்கு வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துட்டோம், ஓகேங்களா? 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்விங் வந்து நான் எடுத்திருந்தேன், ஓகேவா? 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இதை ஏன் நான் டெலீட் பண்ணாமல் இருக்கேன்னா, இது அப்படியே காமிக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் ப்ரீவியஸ் டேஸில் போயிருக்கிற லைவ்ஸ் வந்து போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டார்கெட் வந்து நான் வச்சுருப்பேன். கரெக்டாக நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து பேரியஸ் மூமெண்டம் கொடுத்துருச்சு. இதில் ஏன் வந்து இது வந்து டார்கெட் ரீச் ஆக இவ்வளோ டைம் ஆச்சு, இது வந்து கம்மியாக தானே ஆயிருக்கு, ஏன் இங்கே எடுக்கல, ஏன் இங்கே எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ரீசன்லாம் நான் வரப்போகிற பின்னாடி வந்து வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு நம்மள ஒரு ஒரு ஸ்விங் வந்து எடுத்திருக்கோம், ஓகேங்களா? இந்த ஸ்விங் டாப் அண்ட் பாட்டம் இந்த ஸ்விங் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ இதுக்குள்ளே தான் வந்து நமக்கான ட்ரேட் செட்டப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஒரு ஸ்விங் எடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. மார்க்கெட்டோட மேஜர் ஸ்ட்ரக்சர் வந்து மேஜர் ட்ரேட் வந்து எப்படி போயிட்டுருக்கு, மேஜர் மார்க்கெட் மூவ்ஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய அப் ட்ரெண்ட், ஓகேவா? மார்க்கெட் வந்து நல்ல அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் அப் ட்ரெண்டு போகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் ட்ரேட் எடுக்க தான் நம்ம ட்ரை பண்ணணும், ஓகேவா? மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வருது போகுது அப்படிங்கிறத மார்க்கெட் திரும்பிடுச்சு அப்படின்லாம் வந்து நம்ம டெசிஷன் இப்போ எடுத்துகிட்டு ட்ரேடு வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம போகக்கூடாது. மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் போதும் அந்த டைரெக்ஷனில் எடுக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். சரி, இப்போது இந்த ஸ்விங் எடுத்தோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த ஸ்விங்கில் நான் 2 விஷயத்த நோட் பண்ணேன், ஓகேவா? நமக்கு எங்கே வந்து இன்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன், ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு நமக்கு வந்து டிமாண்ட் இருந்து இந்த இடத்துல இருக்குது, ஓகேங்க. இது வந்து ஃபுல்லாக டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு நமக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப் ஆர் இம்பல்ஸ் மூவ் அந்த மாதிரி வந்து இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன், சரிங்களா? இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து இம்பல்ஸாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் வந்து இன்பேலன்ஸ், அப்புறம் இங்கே இம்பேலன்ஸ், அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே இன்பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்பேலன்ஸை என்ன பண்ணேன் அப்படின்னா, லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணுதா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிட்டு நம்ம கேண்டில்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இந்த இடம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை நான் மார்க் பண்ணியிருந்தேன். லைவ்ல பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன். இதை என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ இது மார்க்கெட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி ஸ்வைப் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணேன்னா, லெஸர் டைம் ஃப்ரேம்குள்ளே போயிட்டேன். ஸோ அங்கே தான் நம்ம வந்து லெஸர் டைம் ஃப்ரேம் தான் வந்து ட்ரேட் செட்டப் வந்து நமக்கு கிடைக்கும், ஓகேவா? பார்த்தா தெரியும், ஓகே. பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஏன் ட்ரெண்ட் லைன்லாம் போடுற, எஸ்எம்சியில் ஏன் ட்ரெண்ட் லைன் கொண்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ 2 ஸ்ட்ராட்டஜியும் 2 மெத்தட்ஸையும் வந்து கொஞ்சம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நம்ம ஒரு ட்ரேடு அவுட்புட் எடுக்கும்போது மட்டும்தான் அது ஒரு நல்ல அவுட்புட்டாக கிடைக்கும். கொஞ்சம் ட்ரேடோட குவாலிட்டி நல்லா கிடைக்கும். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நமக்கு வரும்போது இந்த பாயிண்ட்ஸை வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஓகேவா? இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, இதிலேருந்து பாருங்கள், அடுத்தது இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப், இது 2மே வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஓகேவா? நமக்கு ஃபஸ்ட்டுலேயே வந்து நல்லா போயிட்டு ஒரு பெரிய பின் பார் வந்து நமக்கு கொடுத்து, இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், நல்லா தெரியும் பாருங்க. இந்த கேண்டில் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கான வகை. ஆக்சுவலி நான் எடுக்க வேண்டிய ட்ரேடு இங்கே, ஓகேவா? அதாவது 2864 தான் என்னோட ட்ரேடு வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த 1 ஹவர்லேயே வந்து அடிச்சு போயிட்டு நமக்கு வந்து இது ட்ரிகர் ஆகிட்டு நமக்கு மேலே வந்துருச்சு. நல்ல ஒரு பின் பார் வந்து கொடுத்துருக்கு, பார்த்தீங்களா? தெரியும் இந்த பின் பார் தான் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் அமைச்சது, ஓகேவா? அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலயே கூட நம்ம வந்து எடுத்துருக்கலாம். நான் பாருங்க இங்கே எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் எடுத்தது இந்த இந்த கேண்டில் இதில் எடுத்திருந்தேன், ஓகே.
இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்விங் வந்து டாப் அண்ட் பாட்டம் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம் 4 ஹவர்ல. லெஸ்ஸர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிடுச்சா? லிக்விடிட்டி வந்து ஸ்வைப் பண்ணி மேல வந்திருக்கானா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுக்குறானா அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ட்ரேட வந்து பிளேஸ் பண்ணணும். ஆக்சுவலி இங்க. ஓகேவா? ஆக்சுவலி இங்க வந்து ட்ரேட நான் பிளேஸ் பண்ணியிருந்தேன். எங்க இதுல வந்து இந்த இதுக்குள்ள வந்து. இது எப்படின்னா, நம்ப ஒரு 15 மினிட்ஸ்ல போனோம்னா நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மேஜர் டைம்ல இருந்து நம்ப மைனர் டைம் ஃப்ரேம்க்கு வந்து நம்ம போறோமோ, அவ்வளவுக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு ட்ரேட் அக்யூரசி கிடைக்கும். இப்ப நான் 4 ஹவர்ல இருந்து 1 ஹவர் வந்தேன். 1 ஹவர்ல இருந்து அடுத்து 15 மினிட்ஸ் ட்ரேடுக்கு வந்தேன். இந்த இடத்துல பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நல்லா கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து வந்து நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அதாவது ஃபேர் வேல்யூ கேப் ஒரு ஸ்விங் கிடைக்கணும். அடுத்து வந்து ஃபேர் வேல்யூ கேப்போ என்ட்ரி வந்து ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாரி இந்த பார் வந்து இங்க பாருங்க கரெக்ட்டா இங்க டச் பண்ணி இப்ப புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல டச் பண்ணி மேல வந்துடுச்சு. ட்ரெண்ட் லைன்லயும் பிரேக் அவுட் குடுத்துருச்சு. ஓகேவா? ட்ரெண்ட் லைன்லயும் பிரேக் அவுட் குடுத்துருச்சு. ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்னா, பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரும் குடுக்கணும். பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் குடுக்காம நான் எடுத்தேன். எனக்கு என்னான்னு தெரியும்னா, இது கன்ஃபார்ம் மேல போகும். ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அதனால போகும்ன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். அடுத்த கண்டிஷன் என்ன பார்க்குறோம்னா, பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் அதாவது ஃபேர் வேல்யூ கேப் என்ட்ரி பார்த்தாச்சு. இதுல அதாவது என்ன ஃபேர் வேல்யூ கேப்ல ஸ்வைப் லிக்விடிட்டி ஸ்வைப் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இங்க பாருங்க. இது ஃபுல்லா லிக்விடிட்டி தான். இது ஃபுல்லா லிக்விடிட்டி. இந்த லிக்விடிட்டி ஃபுல்லா இங்க பாருங்க. இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிளேஸ்ல இருந்த பை ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் லிக்விடிட்டி இங்க ஸ்வைப் பண்ணியிருக்கான். ஓகேவா? ஆ இருங்க பார்த்தா தெரியும். இப்போ இங்க இருக்கிற லிக்விடிட்டிய ஃபுல்லா இவன் இங்க ஸ்வைப் பண்ணிட்டான். ஓகேவா? ஆர்டர் எடுத்துட்டு நேரா மேல போயிட்டான். ஸோ இது ஆனுச்சுனா தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக போறோம். ஏன்னா இங்க இருக்கிறது மொத்தத்தையும் இங்க தூக்கிட்டான். ஓகேவா? இங்க தூக்கிட்டான். தூக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மார்க்கெட் மேல தான் போறோம். அதே மாரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துச்சு. ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இத நான் டெலீட் பண்ணிடுறேன். கொஞ்சம் இப்ப மைனர் ட்ரேட்ல நான் இது என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, மைனர் டைம் ஃப்ரேம்ல அதாவது வந்து சின்ன டைம் ஃப்ரேம்ல நான் எப்படி ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி. பெரிய டைம் ஃப்ரேம்க்கு இந்த மெத்தட் வரும். நான் இத வந்து சொல்றேன் பாருங்க. இது அடுத்த வாரம் அதாவது நெக்ஸ்ட் வீக்ல வந்து இது வரப்போகும். அதாவது மண்டே ஆ க்கு மாறலாம். ஏன்னா ஆல்ரெடி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ மண்டேக்கு வந்து திரும்பவும் ஒரு ரிவர்சல் குடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இத வந்து அப்புறம் சொல்றேன். இப்போ மைனர்ல பார்த்துட்டோம்னா, இப்போ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருச்சு. பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு. அடுத்தது ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு. ஓகே. நம்மளோட ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு. இதான் நம்மளோட ஆர்டர் பிளாக். ஸோ இது வந்து நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்ல வந்து சொன்னோம்னா நமக்கு தெரியும். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க. இங்க 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் வந்து நல்லா புல்லிஷா போயிருக்கு. 15 மினிட்ஸ்ல நல்ல ஒரு 30, 45 மினிட்ஸ்க்கு வந்து நல்ல அப் ட்ரெண்ட் குடுத்துருக்கான். ஸோ அப் ட்ரெண்ட் குடுத்தது வந்து இந்த ஆர்டர் பிளாக் பாருங்க இங்க இருக்குது நமக்கு. இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துருக்கான். ஓகேவா? ரீட்ரேஸ்மென்ட்ல இங்க வந்து ட்ரிகர் ஆயிருக்கான். இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். ஏன்னா, நமக்கு வந்து என்னாச்சு, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருச்சு, பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு, லிக்விடிட்டி ஸ்வைப் கிடைச்சிருச்சு. சேம் டைம் வந்து பிக்கர் டைம் ஃப்ரேம்ல ஃபேர் வேல்யூ கேப்ல வந்து அந்த லிக்விடிட்டி ஸ்வைப் நடந்திருக்கு. ஸோ 3, 4 கன்ஃபர்மேஷன் எடுத்தாச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஃபர்தரா அப் ட்ரெண்டுக்கான ஒரு வழிய மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்த்தோம்னா தெரியும். இங்க வந்து நம்ம என்ட்ரி போட்டோம். இதுல வந்து ஓகே. இதுல வந்து நம்ம ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம், இந்த பின் பாருக்கு அப்புறம் இங்க எடுக்கிறோம். ஓகேவா? இத எடுத்தோம்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க அப்படின்னா இது. ஓகேவா? இது எங்க நம்ம வந்து இதோட ஸ்டாப் லாஸ் வைப்போம் அப்படின்னா, இதோட ஸ்விங் லோல வைப்போம். ஓகேவா? இது ஏன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு என்ன சொல்லுச்சு, என்ன ஆயிடுச்சுன்னா, நெறைய ஆர்டர்ஸ் வந்து நமக்கு போயிருக்கு. இந்த ஏரியாவுல நமக்கு நெறையா இந்த ஏரியாவுல நெறைய ஆர்டர் இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுவோம், இந்த ஒயிட் சோல்ஜர் பணம் என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து ஒரு அடி அடிச்சுட்டு, இது வரைக்குமே கீழ வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம பிரேக் அவுட் செக்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு சேஃபர் ஜோன்ல தான் நம்ம இருக்கோம். நம்மளோட ஆர்டர்ஸ் வந்து இதுக்கு கீழ வச்சுக்கலாம். இல்ல எங்க இந்த இதுக்கோட கீழயும் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 2 இடத்துலயும் வச்சுக்கலாம். இங்கேயும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இல்ல இங்கேயும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாரி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ப்ரீவியஸ் ஹை. ஓகேவா?
ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை. அடுத்து செகண்ட் டார்கெட் இங்கே. ஓகேவா? செகண்ட் டார்கெட் இங்கே. இது ஏன் விக்ஸ் வந்து நான் விட்டுட்டு கீழே வந்து பாடிஸில் வைக்கிறேன்னா, பாடிஸ் வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான ஆர்டர் இருக்குது. இந்த பாடிஸ்லேருந்து என்ன இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? விக்ஸ் இருந்ததுன்னா அங்கே ஸ்பேஸ் கிடையாது. ஸோ பாடிஸ் வரைக்கும் கன்ஃபார்ம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம பாடிஸோட லெவலில் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து அந்த ட்ரேடு வந்து செட்டப். ஓகேவா? இந்த ட்ரேட் செட்டப் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த ட்ரேட் செட்டப் ஈஸியாக பண்ணலாம். ஒரு எஸ்என்சி கான்செப்டில் ஒரு அப் ட்ரெண்டோ இல்லை டவுன் ட்ரெண்டோ ஒரு ஸ்விங் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து ஒரு ஸ்விங் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அப் அப் பாட்டமும் இது வந்து ஒரு பிக்கர் டைம் ஃப்ரேமில் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அதில் இன்பிட்வீனில் நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து மேஜர் டைம் பீரியடில் நமக்கு வந்து லிக்விடிட்டி ஸ்வைப் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏன் இது இவ்வளோ அக்யூரசி இருக்குது அப்படின்னா, இந்த லிக்விடிட்டி ஸ்வைப் நடந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், அதே அதே டைம்லேயே வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து அதே டைமில் இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷில் வந்து இருக்கும். ஸோ அப்போ கன்ஃபார்மாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம எடுத்தாச்சு. இது எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு டார்கெட் வந்து இங்கேயே நமக்கு வந்து ஹிட். ஓகேவா? ஆக்சுவலி என்னோட டார்கெட் நான் இதில் வச்சுருந்தேன். டேக் ப்ராஃபிட்னு இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான். நான் எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட விக்ஸ் இந்த பாடி இதெல்லாம் நம்ம பாடியில் தான் வைக்கணும். பாடி வச்சாவே ஓகே. அதுக்கும் கீழே ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதாவது ஒரு 10 பிப்ஸ்னாவது அட்லீஸ்ட் நான் கீழே வைப்பேன். இதான் என்னோட வந்து இது என்ன ரேஷியோவில் வந்து நமக்கு இப்போ டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரேஷியோ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகே 1:4 ரேஷியோவில் நமக்கு வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஓகேவா? இவ்வளவுக்கும் வந்து நமக்கு டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு ஈஸியாக. ஓகேவா? சரி இது புரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து இப்போ அடுத்த சான்ஸ் வந்து திரும்பவும் வந்து பைக்கான சான்சஸ் பார்க்கலாம். அது கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேமில் நம்ம பார்ப்போம். ட்ரேடு வந்து மேக்ஸிமம் பெரிய டைம் ஃப்ரேமில் எடுங்க. ஸ்மால் டைம் ஃப்ரேமில் எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து டார்கெட் அடியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஆஃப்டர் மார்ச் மட்டும் ட்ரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபர் ஜோனில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 4 ஹவர் டைம் ஃப்ரேம் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஓகே டைம் ஃப்ரேம் எல்லாத்தையும் தூக்கிட்டேன். இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்விங் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்து நமக்கு லோவர் ஹை தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? மார்க்கெட் வந்து பீக்கு, மார்க்கெட்டோட பீக் ஹை, இது வந்து லோவர் தான். ஓகேவா? அதுக்கு மேலே வந்து நமக்கு மார்க்கெட் வந்து மேலே போகல. ஓகே ஓகே இதுக்கு கீழே தான் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து மேலே போகல. நல்ல ஒரு இதாக இருக்குது. நமக்கு இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா டபுள் டாப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம். மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் வந்து இந்த இடத்துல டபுள் டாப் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து அடுத்து கீழே தான் போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு இது பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஆர்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்கிற லிக்விடிட்டி இதை ஸ்வைப் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வருமா? ஸோ நம்ம இன்பிட்வீனில் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் செல் எடுத்துக்கலாம். செல்லுக்கான ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ லாங் டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து பைக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லது. ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து போத் ஆர் வந்து 2 பக்கமும் நமக்கு இதாக இருக்காங்கன்னா, இந்த இடத்துல தான் சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் நம்ம ஈஸியாக செல் கால் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? பைக் பார்க்காம செல் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா இது வந்து கேண்டில் 6ஓட பேட்டர்ன்ஸை பார்த்தாவே நமக்கு தெரியும். ஓகே. ஸோ நம்ம இதை மார்க் பண்ணிக்குவோம். ஓகே. இதுதான் வந்து நமக்கு இப்போ ஓபியா இருக்க போகுது. சரி ஓகே. இதுதான் வந்து ஓபியா இருக்கும். நமக்கு இங்கே பின் பார் கொடுத்துட்டானா இந்த ட்ரேடுங்க மேலே போயிடுச்சா? இது ஏன் இங்கே வந்து நம்ம பேரிஷ் ஆயிடுச்சு, இங்கே ஏன் செல் எடுக்கல அப்படின்னு வந்து ரீசன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் போயிட்டு. ஸோ நம்ம அப் ட்ரெண்ட் எடுத்துடலாம். ஓகேவா? அதுதான் நம்மளோட சேஃபர் ஜோன். ஓகேவா? காரணம் என்ன அப்படின்னா நல்ல புல்லிஷாக இருக்கிற மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம செல் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பீக் ஹையில் போய் செல் எடுத்தோம்னா பை சான்ஸ் இது வந்து கீழே வந்துருச்சு. இப்போ சப்போஸ் இங்கே செல் எடுத்துருக்கோம். ஓகே இதுதான் டாப் கை, இந்த இடத்துல வந்து செல்லு போட்டு வச்சுருவோம். ட்ரிகர் ஆனோடனே நமக்கு வந்து கீழே வந்துடும். ஓகே நம்ம பண்ணுறோம். சொல்ல முடியாது. இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு இங்கே மேலே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு விக் அடிச்சுட்டு அப்படியே நேராக கீழே வந்துட்டானா அப்போது மார்க்கெட் கீழே தான் போகும். ஆனால் நமக்கு அந்த இடத்துல லாஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நடந்துடும்.
மார்க்கெட்ல ஒரு நல்ல பீக் டைம்ல இருக்கும்போது, ஸ்லோவா நமக்கு போம்போது, இந்த மாரி தான் ஒரு வேரியேஷன் வந்து நல்லா குடுப்போம். காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றது. ஓகேவா? அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம போய் எடுக்கல. மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டா இருந்ததுன்னா, நம்ம கன்ஃபார்மா டவுன் ட்ரெண்ட் எடுத்துடலாம். இல்ல மார்க்கெட் வந்து இந்த மாரி நமக்கு வந்து ஆர்டர்ஸ் ஃபில் ஆயி போகுதுன்னா, அங்க எடுக்கிறதுக்கான சான்ஸஸும் நமக்கு இருக்கு. இதுக்குள்ளேயே நம்ம எடுத்திருந்துக்கலாம். எஸ்எம்சி கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருந்துருக்கலாம். இப்ப நான் ஜென்ரலா வந்து இத யூஸ் பண்ணாவே போதும். ஓகேவா? இப்ப இது மாரி இருக்கா? நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு 0.32 இது வந்து நமக்கு பெருசா ஒரு பெரிய ட்ரேட் செட்டப் கிடைச்சிருக்காது. ஒரு சின்னதான ஒரு ட்ரேட் செட்டப் நமக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாரி தான் எடுக்க முடியும். ஸோ, இப்போ மார்க்கெட் இங்க வந்துட்டான். ஸோ, பெரிய டைம் ஃப்ரேம்க்கு நான் சொல்லியிருந்தேன். ஓகே. சரி, இதோட டாப் அண்ட் பாட்டம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இங்க லிக்விடிட்டி வந்து நமக்கு ஏற்கனவே ஸ்வைப் பண்ணிட்டான். ஸோ, இந்த இடத்துல இருக்கிற இப்போ திரும்ப இந்த இடத்த வந்து ஆர்டர் வந்து நமக்கு ட்ரிகர் பண்ற மாரி நம்ம பார்த்தோம். ஓகேவா? இங்க வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஓகே. இங்க ட்ரிகர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னா, திரும்ப இந்த பேரிஸ் மூவ்மெண்ட்ல நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கணும். ஓகேவா? பை போறோம்னா. ஓகே. பை போறோம்னா, ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் திரும்ப வந்து கிடைக்கணும். இதுவரைக்கும் மார்க்கெட் செல் ஆன மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ப்ரொகோட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுனா மட்டும், நம்ம இந்த டார்கெட்ட வச்சு நம்ம பை போலாம். ஒரு ஃபெப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் இங்க இருக்கு. ஸோ, இந்த ஃபேர் வேல்யூ கேப்ப வந்து நம்ம எடுத்துக்கிட்டு, மார்க்கெட் வந்து இந்த 0.61 இது வரைக்குமே வந்து நமக்கு வந்து டேப் ஆகும். ஓகே. இந்த 0.61 இந்த லெவல வந்து நமக்கு கோல்டன் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ, மார்க்கெட் வந்து இங்க டேப் ஆகும்போது, திரும்ப வந்து ஒரு செல் வந்து நம்ம போலாம். ஓகேவா? இதிலேயே நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்து, நம்ம அடுத்து வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகளும் நெறையா இருக்கு. ஓகேவா? இது ஏன்னா சின்ன டைம் ஃப்ரேம் தான். பெரிய டைம் ஃப்ரேம்ல நமக்கு என்ன எடுக்கணும் அப்டின்னா, நமக்கு இதுக்கு கீழ வரணும். பை எடுக்கணும் அப்டின்னா, மார்க்கெட் வந்து இதுக்கும் கீழ வரணும். எவ்வளோ எங்க வரணும் அப்டின்னா, ம் அட்லீஸ்ட் மார்க்கெட் வந்து 2844 இந்த லெவல்ஸ்க்கு வந்து மார்க்கெட் வந்து வந்துச்சுன்னா, நம்ம திரும்பவும் வந்து ஒரு பை போறதுக்கான பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த இடத்துல நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருக்கானுங்க. ஓகேவா? நமக்கு மேஜரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இதே எடுத்துக்குவோம். ஒரு பெரிய பெரிய டைம் ஃப்ரேம் மாரி எடுத்துக்குவோம். ஓகேவா? ஆக்சுவலி இங்கேயே குடுத்தாச்சு. இங்கேயே குடுத்துட்டான். அடுத்து ப்ரோக்கவுட் ஸ்ட்ரக்சரும் நடந்துருச்சு. நம்ம கொஞ்சம் பெரிய டைம் கொஞ்சம் லாங்காவே எடுத்துக்குவோம். இங்க இது குடுத்துருக்கான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துட்டானா, இப்ப என்ன பண்ணலாம்னா, செல் கால்க்காக நம்ம பார்க்கலாம். சின்ன ட்ரேடே மார்னிங் அதாவது மண்டே மார்னிங்ல ஆர் டியூஸ்டே அந்த மாரி சாரி மண்டே மார்னிங்லயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. இந்த முன்னாடி சொன்னது தான். நமக்கு இந்த இடத்துல இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் இங்க இருக்கு. நமக்கு ஒரு ஸ்விங் கிடைச்சிருச்சு. ஆ அடுத்து வந்து நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம்னா, இதில சின்னதா வந்து ஒரு ப்ரோக்கவுட் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு, மார்க்கெட் திரும்ப இங்க வந்து வரும்போது, நம்ம இங்க இருந்து செல் போலாம். ஓகேவா? நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்க, நம்மளோட டார்கெட் இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் இது வரைக்கும் வரும் அப்டின்னா, இங்க இருக்கிற நெறைய பிக் ஆர்டர் இருக்கு. இங்க பார்த்தோம்னாவே தெரியும். இந்த ஏரியா ஃபுல்லாவே நல்ல ஆர்டர். ஓகேவா? இந்த ஏரியா ஃபுல்லாவே நெறைய ஆர்டர் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா ஆர்டர் இருக்கிறது என்ன பண்ணுவோம்னா, இங்க வந்து டேப் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு, இங்க செல் குடுத்துரும். இங்க திரும்ப வந்து இங்க ட்ரிகர் ஆகும். இங்க வந்து நம்ம செல் எடுத்தோம்னா, நம்மளோட டார்கெட் வந்து அடுத்த லிக்விடிட்டி பெரிய லிக்விடிட்டி இங்க இருக்கு. ஓகேவா? இந்த லிக்விடிட்டி வந்து அடிக்கிறதுக்காக கீழ வருவோம். ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலா ஒரு மினிமம் அதாவது ஸ்மால் டைம் ஃப்ரேம் 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருக்கு. இத வச்சு நம்ம செல் கால் எடுக்கலாம். மண்டே அண்ட் டியூஸ்டே இந்த டைம்க்குலாம் வந்து ஒரு செல் காலுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, நம்ம இந்த மார்க்கெட்ட வந்து திரும்ப அகைன் வந்து இப்ப டபுள் டாப் இங்க வந்து பிரேக் அவுட் குடுத்து, நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் திரும்ப குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பை போ முடியும். இப்போ மார்க்கெட் வந்து இங்க திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, ம் இத அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறவங்க. இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, என்ட்ரி வந்து எங்க எங்க என்ட்ரி எடுக்கலாம்? ஸ்டாப் லாஸ் எங்க? நம்மளோட டார்கெட் எங்க? ஃபர்ஸ்ட் டார்கெட் எங்க? செகண்ட் டார்கெட் எங்க? ஓகேவா? சரி. இதுல பெரிய டார்கெட் பெருசா நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு வீக்லி ஸ்விங் அந்த மாரி போணும் அப்டின்னா, நமக்கு இத உடைக்கணும். ஓகேவா? இத உடைக்கணும்.
மார்க்கெட் வந்து லோவர் ஹை வச்சுட்டான். மார்க்கெட் வந்து லோவர் ஹை வச்சிருக்கான். அப்போ இந்த லோவர் ஹை வச்சிருக்கான். இந்த இடத்துல இந்த ஸ்வீப் பண்ணிடுறான் பார்த்தீங்களா? இத வந்து பண்ணா தான் ப்ரோ நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கும். இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம மார்க்கெட்ல மேல ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ல வந்து ஒரு லிக்விடிட்டி, ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல ஒரு ட்ரிகரோ, இல்ல மேல இருக்கிற ஒரு சின்ன ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப்போ நடந்ததுக்கப்புறம், ஒரு புரோக்கர் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கப்புறம் அது நடக்கும். அந்த டைம்ல நம்ம என்ட்ரி ஆகி நம்மளோட டார்கெட் இதுவரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது அ எங்க ம். இந்த இந்த பிளேஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் வச்சுக்கலாம். 2848 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே. சிம்பிளா எஸ்எம்சி கான்செப்ட் பிளஸ் இன்னொரு டூல் என்னன்னா, நம்ம வந்து இந்த டூல் அதாவது ஒரே மாரி இந்த இண்டிகேட்டர்ஸ் இந்த மாரியே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க எஸ்எம்சி வந்து இப்போ ஃப்ரெஷரா இருக்கீங்க. எஸ்எம்சி வந்து நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தெரியணும் அப்படின்னீங்கன்னா, நார்மலா வந்து நான் ஒரு இங்க பாருங்க. லக்ஸ் ஆல்கோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இதுல சின்ன சின்ன கரெக்ஷன் நம்ம வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி நம்ம பண்ணிட்டோம்னாவே, நமக்கு அதோட அந்த ப்ரூக் ஸ்ட்ரக்சர் எங்க நடக்குது, போகுது, வருது, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எங்க, இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல மாத்தி காமிக்கிறேன். கொஞ்சம் தெரியும். ஓகேவா? இது இந்த பிரீமியம் டிஸ்கவுண்ட் இதுனா வந்து இங்க செல்லர்ஸ் அதிகமா இங்க வந்து செல் ஆர்டர், இங்க வந்து பை ஆர்டர் நெறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாரிலாம் இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. இது வந்து மிடில் ஈக்விலிபிரியம் அப்படின்னா வந்து மிடிலு. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஃபேர் வேல்யூ கேப்பும் நட்டுருக்கு. இதில சின்னதா போயிட்டு ஒரு எடிட் மட்டும் பண்ணிட்டோம்னா, இதெல்லாம் நமக்கு காமிக்கும். ஓகேவா? பாருங்க ஹை, லோ இந்த 2மே இருக்குது. இங்க பாருங்க ஈக்குவல் லோ கிடைச்சிருச்சு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாரிலாம் வந்து எங்கெங்க இருக்குன்னு ஃப்ரெஷரா இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டர் மட்டும் நம்பியே வந்து நம்ம எஸ்எம்சி பண்ணிற முடியாது. அதுக்கு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ஸோ பிராக்டிஸ் பண்றதுக்கு இத யூஸ் பண்ணுங்க. இந்த லக்ஸ் ஆல்கோ அப்படிங்கிறது வந்து லக்ஸ் ஆல்கோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து இது கொஞ்சம் நல்லாருக்கும். ஃப்ரெஷரா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளோதான் வீடியோல. வேற என்ன சொல்லணும்னா, பெரிய டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து ஒரு இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரோக் அவுட் ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கான். சாரி நான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்னு சொல்லியிருந்தேனா, ப்ரோக் அவுட் ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கான். ஓகேவா? ப்ரோக் அவுட் ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கான். மார்க்கெட் திரும்ப இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ஆர்டர ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போகுது. இங்க ட்ரிகர் பண்ண மாட்டான். இதுல ட்ரிகர் பண்ணுவான்னு நெனைக்கிறேன். இங்க ட்ரிகர் பண்ணா, இங்க வந்து தொட்டுட்டு போனானா, அதாவது இங்க லிக்விடிட்டி ஸ்வைப் பண்ணானா மேல போயிருவான். மார்க்கெட் வந்து இங்க இருந்து வந்து திரும்ப இங்க வந்து இந்த லிக்விடிட்டிய வந்து ஸ்வைப் பண்ணிட்டான் அப்படின்னா, மார்க்கெட் வந்து நேரா மேல போயிருவான். இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் குடுத்து மேல போய் அடுத்த ஹை வச்சுட்டு தான் திரும்ப கீழ வருவான். ஸோ இங்க வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்போ வந்திருக்கவன் என்ன பண்றான் அப்படின்னா, வந்துட்டு இங்க ட்ரிகர் பண்ணிட்டு, இங்க வந்து மார்க்கெட் வந்து இப்படி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து மார்க்கெட். இங்கருந்து இது வரைக்கும் நமக்கு செல்லுக்கான பாசிபிலிட்டி பார்க்கலாம். ஸோ 1:5 ரேஷியோல வந்து நமக்கு டார்கெட் ஹிட் ஆகும். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது எல்லாமே இதெல்லாம் ஆர்டர் பிளாக்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஆர்டர் பிளாக்ஸ். அதுதான் சொன்னால அந்த இண்டிகேட்டர்லயே வந்து நமக்கு ஷோ பண்ணிரும். எங்க ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கு, எங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு, எங்க வந்து ஈக்குவல் ஹை இருக்கு, எங்க ப்ரோக்கவுட் ஸ்ட்ரக்சர் இருக்கு, எங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்துருக்கான், அப்படின்லாம் நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேவா? நம்ம அத வச்சே வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ இங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபேர் வேல்யூ கேப்ஸ் நெறையா இருக்கு. மார்க்கெட் சப்போஸ் கீழ வரோம் அப்படின்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் வந்து ட்ரிகர் எடுத்துட்டு பண்ணி போறதா இருக்கும். ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட் எப்பயுமே ஒரு லிக்விடிட்டிய பேஸ் பண்ணி தான் போகும். மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் போகுது அப்படின்னா, இப்போ இங்க இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு லோ இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்விங் இருக்கு. இப்ப என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த லிக்விடிட்டி இங்க இருக்கிறத இங்க இருந்து போயிட்டு இத அடிச்சுட்டான். ஓகேவா? இங்க அடிச்சுட்டான். திரும்ப கீழ வரும். திரும்ப வந்து இங்க இருக்கிறத இங்க அடிச்சுட்டான். இது பண்ணிட்டான்னா, திரும்ப மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும்போது, திரும்ப இந்த ஏரியாக்குலாம் வருவான். ஸோ ஓகேவா? இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்ஸ், ஃபேர் வேல்யூ கேப்ஸ் 2மே இருக்கும். 2மே வந்து பெரிய மேஜர் ரோல் பண்ணும். ஸோ அதுக்கேத்த மாரி ஒரு இப்ப டவுன் ட்ரெண்டா இருக்குன்னா, ஆ அதேதான். டவுன் ட்ரெண்டா இருக்குன்னா, அதேதான் நமக்கு ஓகே. மார்க்கெட் இப்படி போகுது அப்படின்னா, இந்த இந்த இருக்கிற ஒரு லிக்விடிட்டிய வந்து மார்க்கெட்ட அப்படியே அடிச்சுட்டே போயிட்டே இருப்போம். ஃப்ளவர் வகைய அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இவ்வளோதான். இந்த இந்த கார்னர்ல அதாவது இந்த ஒரு ஸ்விங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்விங்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்விங்ல தான் நமக்கு வந்து மார்க்கெட்ல பணம் இருக்கும். இங்க தான் அதிகபட்சமான பணம் இருக்கும். இந்த பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு போறதுக்கு தான் மார்க்கெட் பார்ப்பான். விட்டுட்டே போமாட்டான். ஸோ அப்ப என்ன பண்ணுவான்னா, இந்த இடத்துல தான் நம்மளோட
யார் அவங்க பெரிய ட்ரேடர்ஸ், என்னது இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட மூவ்ஸ் இங்கே இருக்கும். நமக்கு அதில் அவங்க எப்படி எடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த ஆர்டர் பிளாக்ஸு, ஃபேர் வேல்யூ கேப்பு, ஆர்டர் பிளாக்ஸு, ஃபேர் வேல்யூ கேப்பு, அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, டிஸ்கவுண்ட்டு, அந்த ப்ரீமியம் ஜோனு, இதெல்லாம் வந்து அங்கே தான் இருக்கும். அந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்த்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.